வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டாடா ஸ்டீல். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் பிரசன்டேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய 2 கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். 2 கீ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யூகே ப்ராஜெக்ட்ல நம்ம பார்க்கறது இவங்க வந்து டீகார்பனைசேஷன் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னன்ஸ் அது வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க 2026ல் வந்து இவங்களுடைய ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் ஃபர்னன்ஸ் வந்து சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து இவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ரெவென்யூ நமக்கு கூட ஆகி லாபம் கூட வந்ததுன்னா நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் பார்க்குறோம். கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ல இந்த குவார்ட்டருக்கு இனிஷியேட் பண்ணதோ அனௌன்ஸ் பண்ணதோ இல்லை. இது ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான். ஆல்ரெடி நம்ம வந்து இதில் ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸில் கூட நம்ம இதே பார்த்துருப்போம். இப்போ கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராமில் 5 மெட்ரிக் டன் பெர் ஆனம் வந்து கலிங்கா நகரில் அதில் முக்கியமான சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து யூனிட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது லூதியானாவில் இருக்கக்கூடியது இஏஎஃப் அந்த எலக்ட்ரிக் ஆர்க் அந்த இதுதான் இது 0.75 மெட்ரிக் டன் பெர் ஆனம் அவங்க வந்து லூதியானாவில் எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம். அதில் 90% ஆஃப் த சிவில் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு. 2027ல் வந்து இது ஃபெசிலிட்டி வந்து கமென்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2026ல் யூகேவோட ப்ராஜெக்ட் 2027ல் லூதியானா ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் டவுன் ஸ்ட்ரீமில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 2.2 மெட்ரிக் டன் பெர் ஆனம்ல வந்து சிஆர்எம் காம்ப்ளெக்ஸ் வந்து கொண்டு வராங்க. தென் 0.5 மெட்ரிக் டன் பெர் ஆனம் கோம்பி மில் தட் வந்து அதில் வந்து ப்ரொடியூசர்ஸ் த ஸ்டீல் ஹேஸ் பீன் கமிஷன் அது வந்து கமிஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ இப்போ இதே மாதிரி டின் பிளான்ட்டுக்கு வந்து எக்ஸ்பேண்டிங் த டின் பிளான்ட்ஸ் கெப்பாசிட்டி 0.4லேருந்து 0.7 அதுவும் வந்து அவங்களோட இதில் இருக்கு. அதுக்கப்புறம் 42 கிலோ டன் அது வந்து அவங்க வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. லைன் ஹேஸ் பீன் கமிஷன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜஸாக இருக்கும். ஃபியூச்சரில் இவங்களுக்கோட ரெவென்யூ கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துலேருந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போது எப்படி இவங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸஸாக கன்வெர்ட் ஆகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக 178 டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 179 அப்படிங்கிற லெவலில் இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஏ வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பிஇக்கு வந்து ஓவர் வேல்யூவாகவும் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு வந்து ஒரு மாடரேட் லெவல் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து லோவாக தான் இருக்குது இன்னமும் அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம். டெப்ட் டு ஈக்விட்டி வந்து டாலரன்ஸில் இருக்குது. பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பீட்டா ஸ்கோர் 1.34 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.34ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு 6% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது அப்போ ஒரு 5 to 6% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் பார்ப்போம். ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 269% க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் வந்து டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ டபுள் ஆகுதுன்னாக்க எவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 8.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 272% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் Q2 வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 6,000 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1,000 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இவங்களுடைய இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா 2.5 அப்படின்னு சொல்லியிருக்கு. இது போன தடவை காட்டிலும் 0.8 கூட. அதே மாதிரி இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்க்கும்போது நமக்கு 5.5 அப்படின்னு வருது. இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அது கண்டினியூஸாக இந்த 4 குவார்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தெரியும். அதில் 4 குவார்டர்ல டிசம்பர் 2024 விட்டுட்டு பாக்கி 3 குவார்டர் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரியானது இருக்கு. இப்போ இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், இவங்களுடைய யூனிட் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க லாஸ்ட் இயர் 2023-24 வரும்போது இதெல்லாம் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்போம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா 2023 ஜூன் மாசத்துக்கு பார்த்தோம்னா 0.5 தான் இவங்களுடைய இபிஎஸ் இருக்கு. அதுக்கப்புறம் -5 போயிருந்தது. அதுக்கப்புறம் 0.4, 0.5, 0.8, 0.7
இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து 0.3. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. இவங்க ஒரு ஹோல் நம்பர் எடுத்தாலே வந்து அது அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ஸ்ட்ரென்த், அது அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து நெகட்டிவ் எதுவும் இல்லை. ஆல்ரெடி செப்டம்பர் 2023 இருந்து நெகட்டிவ் தான். நமக்கு வந்து அது அந்த இடத்துல நல்ல வந்து ஒரு பூஸ்டப் கிடைச்சது. அது பாசிட்டிவாக வரும்போது, அதாவது செப்டம்பர் கிடைச்சிருக்காது, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக 2 குவார்ட்டரில் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இப்போ நமக்கு எக்ஸிட் ஆனது 0.7, அடுத்த குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 0.3, அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கு மார்ச்சுக்கு எக்ஸிட் ஆக போகிறது 1. ஸோ இப்போ இந்த இடம்லாம் பார்த்தோம்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது இவன் 2.3, 2 அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டே வந்தாலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் இன்னும் 3 குவார்ட்டருக்கு இது மெயின்டைன் ஆகும். ஃப்ராக்ஷனுக்கு கீழே எடுத்து மைனஸ் ஆனால் மாத்திரம் தான் டிக்ரீஸ் ட்ரெண்ட் வரும். அப்போ இதுக்கான க்ரோத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே சமயத்தில் பிஇ வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். சப்சிக்வெண்ட்டாக இவங்க இபிஎஸ் அது கொஞ்சம் நல்லா போட்டு கொண்டு வந்தாங்கன்னாக்கா அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இது வந்து நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய அனாலிசிஸ். இந்த செப்டம்பர் மாதம் கம்மியாக எடுக்கிறானா அப்படின்னு சொன்னாக்க அது அந்த மாதிரியான சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு என்ன சார், 2023 0.5 சாரி -5 அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி டிசம்பர் 2022 வந்து -1.8ன்னு வந்துருது. இந்த 2 மைனஸும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழல். அது வந்து இப்போ அந்த மாதிரி கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த செப்டம்பர் 2.5 கூடவே எடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 1.12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங்கில் 0.92% இன்க்ரீஸ் இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் 0.7% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எம்எஃப் தன்னுடைய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 14.4ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங் 44.9ஆகவும், எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 17.3ஆகவும் இருக்கு. இப்போ இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், புக் வேல்யூ 72, ஃபேர் பிரைஸ் 94, கரண்ட் பிரைஸ் 177. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 1.88ன்னு வருது. ஸோ இப்போ 1.5 கடந்துட்டாங்க. 2 கிட்டக்க வந்துட்டாங்கன்னா இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டர்ன் ஆகும். ஆனால் புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வராது. இப்போவே பிஇ எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோலையும் இது எக்ஸ்பென்சிவ்க்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு. க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க எக்ஸ்பென்சஸை பற்றி எல்லாம் ட்ரேடர்ஸ் என்னைக்கு கவலைப்பட்டிருக்காங்க, எடுத்து தூக்கிட்டு போயிடுவாங்க. சரி, இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ங்கிறது 1 to 1.5, இது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல்ங்கிறது 2லேருந்து 2.5, இது நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இவன் 1.5 கடந்திருக்கிறான், 1.88க்குள்ள வந்திருக்கிறான். ஸோ இப்போ இவன் வந்து 2 நோக்கி போறானா இல்லாட்டி 1.5க்கு கரெக்ஷன் ஆக போறானா அப்படிங்கிறது 2 கொஸ்டின். ஸோ இப்போ நமக்கு வந்து 1.5 கிட்டக்க அவன் கரெக்ஷன் ஆறான்னு வச்சுக்கோமே. 1.5ங்கிறது நமக்கு 141. ஆல்ரெடி அவன் திருப்பி வந்துட்டு தான் திருப்பி மேலே ஏறி இருக்கிறான். ஒருவேளை திருப்பி வரானா அப்படிங்கிறது நம்ம வந்து யோசிப்போம். ஸோ இப்போ கரெக்ஷன் வந்து 1.5ல சப்போர்ட் எடுத்தானா 141 அது வந்து நமக்கு சப்போர்ட் ப்ரைஸாக வருது. இப்போ அவன் 2 எடுக்கிறான்னு வச்சுக்கோமே, 1.5 அதுக்கப்புறம் வந்து 1.8 வந்துருச்சு. இப்போ 2க்கு போறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து 189. 2க்கு போறான் அப்படின்னு சொன்னாக்க 189. 2.25னா 212, 2.5னா 236. அப்போ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது பார்த்தோம்னாக்க லோயஸ்ட் 1.5ல சப்போர்ட் எடுக்கிறான்னா 143, 2.5 வரைக்கும் க்ரோத் ஆகுறான்னா 236ங்கிற ஒரு ரேஞ்ச் கிடைக்குது. எல்லாத்தோட ரேஞ்சையும் நம்ம போட்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 94 இன்ட்டு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃபிகர் கிடைக்கும். இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணணும். அதுக்கு நம்ம கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் 5.5, அது ஆவரேஜ் பண்ணும்போது 1.38ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ். ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 0.3. அதை காட்டிலும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணோம்னா ஆவரேஜ் வந்து ₹1 மேலே கூட இருக்கிறான். ஏன்னா அது ஃப்ராக்ஷனில் இருக்கிற 1.38 இருக்கிறான். ஸோ இப்போ இது பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் டைரக்ட் இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பான். அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் இதை வந்து நம்ம வந்து Q2ஓட கம்பேர் பண்ணுறோம். இது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து Q2ஓட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே கம்மியாக இருக்குது, 50% கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அப்போ கம்மியாக இருக்குன்னா இது உடனே கரெக்ஷன் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாமான்னாக்க அப்படி எதிர்பார்க்க முடியாது. இந்த இதில் வந்து எல்லாமே இப்போ தான் க்ரோத் ஆஸ்பெக்டில் இருக்குது. ஸோ இப்போ க்ரோத் ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்களோடது வரக்கூடிய காலகட்டங்களில் ஏபிஎஸ் வந்து கூடிக்கிட்டே வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும்னா Q1 அண்ட் Q2க்கான
growth ரேட்டுக்கு தான் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்குறோம். Q1 Q2ஓட growth ரேட் நமக்கு இங்கே 47% நம்மளுடைய கால்குலேஷனில். ஸோ இப்போ இதே 47%, 40%, 47%, 50% growthக்கு வந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு 3 கிட்டக்க வராது, 3 கிட்டக்க வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அது சப்சிக்வெண்ட்டாக மேலே போகும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கு, ஆனால் growthோட சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தோம்னா Q3 கூட போகுது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து பீட் த எஸ்டிமேஷன் பயங்கரமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் வந்து மேலே எடுத்துட்டு ஸ்ட்ராங்காக மேலே எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ இது இந்த மாதிரியான சூழல் இருக்கு. அதனால இது சப்சிக்வெண்ட்டாக இந்த ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இந்த குவார்ட்டருக்கு ஃப்ராக்ஷன் இருக்கு, அடுத்த குவார்ட்டருக்கு ஃப்ராக்ஷன் முடிஞ்சு 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அன்லெஸ் அதர்வைஸ் அவன் வந்து திருப்பி வரக்கூடிய குவார்ட்டரில் சொதப்பாமல் இருக்கிற வரைக்கும் நல்ல growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபீல். இதை வந்து ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு நமக்கு என்ன டிசிஷனோ அதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இவன் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனையே அவன் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, growthன்னு வரும்போது 2.5ல எடுத்துட்டான். ஸோ இப்போ இவன் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனே எடுத்தான் அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக இன்னொரு 3 குவார்ட்டருக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 138லேருந்து 197, ஆவரேஜ் இதோட இதோட மிட் பாயிண்ட்னு பார்த்தோம்னா 163. ஸோ இப்போ இவன் வந்து 178 உடச்சிருக்கிறான், அப்போ 197. சப்போஸ் மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறான்னா கூட 163 அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். பிளாஸ்ட்ல வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க 176 உடைச்சான்னாக்க 188, 235 அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து சார்ட்ல வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்னால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்ல வந்து பிபி ஜோன் தான், பிபி பாட்டம், பிபி வரைக்கும் தான் நான் இப்போ போட்டிருக்கிறேன். பிபியோட டாப் நான் போடலை, நான் அந்த ஒரே குவார்ட்டர்ல பிபியோட டாப் போகுமான்னு தெரியும். ஸோ எனிவே பிபியோட டாப்ங்கிறது 266 to 288, அதை மனசுக்குள்ள வச்சுட்டா போதும். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து 266 to 258 நான் போடலை, பட் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்குவோம். இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னாக்க நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடச்சு பிபியோட பாட்டம் உடச்சு எகைன் திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இன்னைக்கு வந்து கொஞ்சம் திருப்பி மேலே ஏறிட்டான். அப்போ அவன் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க பிபியோட ப்ரைஸ் ரேஞ்சான 208லேருந்து 228 அப்படிங்கிறத இது வந்து டச் பண்ணுறானான்னு பார்க்கணும். அதை தாண்டி போனோன்னா 268 பார்ப்போம். இதை உடைச்சாருன்னா பற்றி பார்க்கலாம். சப்போஸ் இவன் இந்த லெவல்லேருந்து பிபியோட பாட்டம் கீழே உடைச்சான்னாக்க சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது 120லேருந்து 133 அப்படிங்கிற இதில் இருக்கு. பிபியோட பாட்டம் 160லேருந்து 176 இருக்கு. அநேகமாக தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.